ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிகை லதா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 2 படங்களில் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நடிகை லதா 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் 1 by 1 பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் சங்கர் சலீம் சைமன் அப்படிங்கிற படத்தில் நம்ம லதா லவ்வராக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டைரக்டர் பி மகாதேவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் சைமன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் விஜயகுமாரும் நடிச்சிருக்காப்புலங்க. 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற படம் நம்ம லதா ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டோட வைப்பாக நடிச்சிருக்காப்புல. அதாவது நம்ம ரஜினிகாந்துக்கு சிஸ்டர் ரோல் மாதிரி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ரமேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்துலையும் விஜயகுமார் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்தனுடைய நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லவ்வரா நடித்த லதா கேரக்டர் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.